we are going to see second lessons of 11th chemistry-ல second lesson பார்க்க போகிறோம். அது வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அந்த ஆட்டம் மாடலோடைய மெக்கானிக்கல் பற்றி நம்ம படிக்க போகிறது, ஐ மீன்ஸ் இயக்கத்தை பற்றி படிக்கிறது தான். ஸோ ஆட்டத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஆட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் மாடல் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மேட்டர் இஸ் all things are made up of matter சொல்லியிருப்போம். all things are made up of matter ன்னு பார்த்துருப்போம். ஓகே, இது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். all things ஓகே made up of அது மேட்டர் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். நம்ம மாடல் ஆஃப் ஆட்டத்தை அப்படியே இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் அண்டு அட்டாமிக் மாடல், introduction to atomic model பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், we know that all things are made up of matter. ஓகே, இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் கூட பார்த்துருப்போம். இந்த மேட்டரோடைய பேசிக் யூனிட் என்னன்னு கேட்டால் அது ஆட்டம் தான். ஓகே, the basic unit of the matter. ஓகே, the basic unit of the அது matter is என்னது atoms. இப்போ all matter is இது made up of, all things are made up of என்னது மேட்டர்னு பார்த்தோம். ஸோ இப்போ பேசிக் யூனிட் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் மேட்டர், அது மேட்ரு எதனால் மேட் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆட்டத்தால் தான். இப்போ பேசிக் யூனிட் வந்து இந்த பேசிக் யூனிட் என்னது ஆட்டம்ஸ். ஓகே, அந்த ஆட்டம்ங்கிறது டெரிவ் ஃப்ரம் கிரீக் வேர்ட்ஸ். கிரீக் வேர்ட்ஸ்ல தான் டெரிவ் பண்ணியிருக்காங்க. கிரீக் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னோட மீனிங், ஆட்டத்தோட என்ன மீனிங் அப்படிங்கிற, ஆட்டத்தோட மீனிங் என்ன, ஏட்டோமியோ அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங்ஸ். ஏட்டோமியோ தான் அது ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரீக் வேர்டில் என்னது, கிரீக் வேர்ட்ஸ் வந்து ஏட்டோமியோ, அதுதான் ஆட்டம் சொல்லியிருக்கோம். ஏட்டோமியோ தான் ஆட்டம் சொல்லியிருக்கோம். ஏட்டோமியோ மீன்ஸ் தட் நான் டிவிசபிள். அப்படி சார் நான் டிவிசபிள். ஸோ அப்படி மீனிங் என்னது, ஏட்டோமியோ மீன்ஸ் தட் நான் டிவிசபிள்ஸ். ஏடிவிசபிள் மீன்ஸ் தட் என்னது, ஏட்டோமியோ மீன்ஸ் தட் என்னது நான் டிவிசபிள்ஸ், அதாவது பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏட்டோமியங்கிறது பிளக்க முடியாது. ஸோ ஆட்டம் வாஸ் கன்சிடர் as non-divisibles until the discovery of particles, subatommic particles. அதாவது பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், அந்த ஆட்டம் வந்து என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம், நான் டிவிசிபிள் பார்ட்டிகிளை தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம். atom was considered as a non-divisible particles until discovery of subatomic particles such as electron, proton, neutron. எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லா ஆட்டத்தை வந்து என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம், நான் டிவிசிபிள் பார்ட்டிகிளை தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆட்டம் வாஸ் கன்சிடர் அஸ் நான் டிவிசிபிள் பார்ட்டிகிள் அண்டில் தி டிஸ்கவரி ஆஃப் சப்பட்டமிக் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் மீன் தட் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஆட்டம் வந்து என்னது நான் டிவிசிபிள்ஸ். ஆட்டத்தை வந்து குட்டின் ப்ரோக், அதாவது நான் டிவிசிபிள், பிளக்க முடியாததான் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ எலக்ட்ரான், புரோட்டான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் ஆஃப்டர் தேட் வந்து டிவிசிபிள் பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ஜே தாம்சன் கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. அது பேர் கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் யாரு, ஜே தாம்சன்கிற கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, revealed that atom considers என்னது, அது என்ன, atoms consists நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு சொல்றாங்க, எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரிவீல்ஸ் பண்ணுச்சு. எலக்ட்ரான்ஸ். ஜே தாம்சன்ஸ் கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் என்னது, revealed that atom consists negative charged particles. The negative charged particles are called electrons. ஆட்டத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்னது, எலக்ட்ரான்ஸ். யார் சொல்றாரு, ஜே தாம்சனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரிவீல் பண்ணுச்சு. ஜே தாம்சன்ஸ் கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் revealed that atom consists negative charged particles. The negative charged particles called electrons. Okay, so அப்போ இந்த ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொப்போஸ்ட் தி ஆட்டம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்பியர் மாரி இருக்கும். அப்படி பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் அப்படி தான் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னா எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்.
எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியராக தான் இருக்கும். he proposed these atoms, he proposed that atom is a atom எப்படி இருக்கும், அந்த atom that is என்னது பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியர் in which electrons அங்கங்க என்னது embedded ஆயிருக்கும், அங்கங்க electrons வந்து embedded, electron வந்து embedded ஆயிருக்கும். like seeds in watermelon, வாட்டர்மெலன் எப்படி இருக்கும், வாட்டர்மெலன் ஃபுல்லாக ரெட் கலர் இருக்கும், அங்கே எப்படி சீட் இருக்குமோ அதேமாதிரி எலக்ட்ரான் எப்படி இருக்கும், வாட்டர்மெலன் அல்லது கோவா ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கணும். யார் சொன்னார், ஜே தாம்சன் வந்து ப்ரொபோஸ் தி ஆட்டம் மாடல் தட் இஸ் எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியராக இருக்கும், அங்கங்கே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எம்பெடட் ஆயிருக்கும். சீடுங்கிறது எலக்ட்ரான்ஸ், சீட் லைக் எலக்ட்ரான் சொல்கிறாங்க. ஓகே, எம்பெடட்ஸ், ஓகே, எலக்ட்ரான்ஸ் லைக் சீட்ஸ். ஓகே, இன் வாட்டர்மெலன் எப்படி இருக்கும், வாட்டர்மெலன் மாதிரியே வாட்டர்மெலன் அப்படியே ரெட் கலர் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், அங்கங்கே சீட் இருக்கும்போது சீடு தான் நம்ம எலக்ட்ரான் அப்படியே கன்சிடர் பண்ணார். ஸோ ஓகே, இப்படி தான் இருக்குன்னு யார் கன்சிடர் பண்ணா, ஜே தாம்சன் ப்ரொபோஸ் தி ஆட்டம் மாடல் தட் இஸ் எப்படி இருந்தது, தட் வாஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்பியராக இருக்கும், அதில் வச்சு அங்கங்கே அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே எலக்ட்ரான் எம்பெடடாக இருக்கும். ஐ மீன்ஸ் வாட்டர்மெலன் மாதிரி இருக்கும், லைக் வாட்டர்மெலன் லைக் அந்த எலக்ட்ரான்ஸ் லைக் எம்பெடட் எலக்ட்ரான்ஸ் லைக் சீட்ஸ் இன் வாட்டர்மெலன் இருக்கக்கூடிய சீட்ஸ் விதைகள் மாதிரியே அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே எம்பெடட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, லேட்டர் செகண்ட் ஒருத்தங்க லேட்டர் ஜே தாம்சனுக்கு அப்புறம் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வருதாங்க. ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வருது. ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அது ஆல்ஃபா ரேஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பேர், அது பேர் ஆல்ஃபா ரேஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, செகண்ட் ஆல்ஃபா ரேஸ் ஸ்கேட்டரிங். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஜே தாம்சன் கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட். இது என்னது, ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ரேஸ் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் ரூதர்ஃபோர்டுங்க செகண்ட் சயின்டிஸ்ட் வராரு, ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ஸ்கேட்டரிங். இதோட ரிசல்ட் ப்ரூவ் தட் தாம்சன் மாடல் வாஸ் ராங். தாம்சன் மாடல் வாஸ் ராங்காக இருந்தது இதோட ரிசல்ட். ஓகே, இந்த ரிசல்ட் த லேட்டர் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா ரேஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா ரிசல்ட்ஸ் ப்ரூவ் தட். ரிசல்ட் என்ன எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, இதோடைய ஒரு ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்டோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாம்சன் மாடல் வந்து ராங்காக இருக்குது, ராங் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாரு. தாம்சன் மாடல் வாஸ் ராங். ஆஃப்டர் தட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹிஸ் ரிசல்ட் ப்ரூவ் தட் தாம்சன் மாடல் வாஸ் ராங் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஓகே, இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னா, பம்பர்ட் ஆஃப் தின் கோல்டு பாயில்ஸ் வித் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு தின் பாயில் ஒரு கோல்டு எடுத்திருக்காரு, ஒரு கோல்டு. ஓகே, தின் கோல்டு ஒரு ஃபாயில் எடுத்திருக்காரு, தின் கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் ரேஸ் கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகல், ஸ்டீம் ஆஃப் பாஸ்ட் மூவிங் கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகல் எடுத்திருக்காரு. ஆல்ஃபா பார்ட்டிகலை பாஸ் பண்ணுறாரு. இது வந்து ஆக்சுவலி என்ன சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஓகே, ஸ்டீம் ஆஃப் பாஸ்ட் மூவிங் ஆல்ஃபா பார்ட்டிகலை இதில் பாஸ் பண்ணுறாரு. ஓகே, ரெண்டையும் பாம்பவுட் பண்ணுறாரு. ஓகே, இது கோல்டு பாயில் தங்க மெல்லிய தகடு எடுத்துக்கிட்டு அதில் ஆல்ஃபா ரேஸ் வந்து பாஸ் பண்ணுறாரு. ஓகே, இதில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிருது. Most of the particles are easier passed ஆகுது. Most of the alpha particle passed through the coils. Some of the particles மட்டும் என்ன செய்யணும், லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. Some of the particles மட்டும் லைட்டாக என்ன செய்யணும், டிஃப்ளெக்ட். ஓகே, some of them வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. Some of them were deflected through the small angle. கொஞ்சம் ஆங்கிள் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்மால் ஆங்கிள் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல், இது எல்லாமே ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ் பண்ணும். வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் என்ன செய்யறது, வேர் ரிஃப்ளெக்டட். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி அதே சேம் டைரக்ஷனில் பேக் 180 டிகிரியில் அதே ஆங்கிளில் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. நம்ம பாஸ் பண்ணதே பாசிட்டிவ் ஆல்ஃபா பார்ட்டிகல் தான் பாஸ் பண்ணுறோம். வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல் வேர் ரிஃப்ளெக்டட் பேக் 180 பேக்கில் திரும்பி வருது. சம் ஆஃப் தம் வந்து ரிஃப்ளெக்டட் ஆகிடுச்சு, மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஈஸியாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன், இதோட அப்சர்வேஷன் மூலம் ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் தேர் இஸ் ஒரு டைனி பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ ஒரு டைனி பாசிட்டிவ் சார்ஜ் இதான் நியூக்ளியஸாக கன்செப்ட்னா, அப்போ அங்கே மட்டும்தான் இது ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குது. ஸோ இதோடைய அப்சர்வேஷன், இவருடைய ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது. இவர் என்ன செஞ்சார், எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருந்தார். ஆட்டம் கன்சிஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ஃபா ரேஸ்ங்கிற ஒரு பாசிட்டிவ் ரேஸ் பாஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் மோஸ்ட் ஆஃப் திஸ் பிளேஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆனிச்சு. சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு.
ஆனால் ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல் ஒன்லி ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. ஓகே, ரிஃப்ளெக்டட் பை 180 ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் பேஸ்ட் ஆன் தீஸ் அப்சர்வேஷன் மூலம் ப்ரொப்போஸ் தி ஆட்டம் தேர் இஸ் ஒரு டைனி பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ், ஒரு சின்ன பார்ட் டைனி பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் அப்போ அரௌண்ட் தி நியூக்ளியஸ்லாம் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் வித் ஹை ஸ்பீடில் தான் மூவிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, நியூக்ளியஸு ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்மால் பால், இது லைக் தட் பாலுங்கிற நியூக்ளியஸ் இப்படி தான் இருக்கும். கிரிக்கெட் இது கிரவுண்டு, இல்லை கிரிக்கெட் பால் அப்படி தான் இருக்கணும். யார் கன்சிடர் பண்ணார்? ரூதர்போருடைய எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, ஒரே இந்த இடம் தான் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் நியூக்ளியஸ் சொல்லியிருந்தாரு. அப்போ எல்லா இடத்துலையும் எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜுங்கிற நியூக்ளியஸ், டைனி பாசிட்டிவ் சார்ஜ் தான் நியூக்ளியஸ்ங்கிறது. கன்சிடர் நியூக்ளியஸ். அரௌண்ட் தி நியூக்ளியஸ் தான் எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும்? எலக்ட்ரான்ஸ் வந்து மூவிங் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் அரௌண்ட் தி நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் சுற்றி ஒரு நியூக்ளியஸ் சுற்றி மூவிங் ஆகிட்டு இருக்கும். இது ஹை ஸ்பீடில் மூவிங் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை. அதனால தான் தாம்சன் மாடல் வாஸ் ராங்னு யார் சொன்னார்? ரூதர்போருடைய எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் மூலம். ஒய் தாம்சன் மாடல் வாஸ் ராங் அப்படின்னு கேட்டால், வாஸ் தாம்சன் மாடல் ராங் அப்படின்னு கேட்டால் இட் வாஸ் ராங் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு யார் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு? ஆல்ஃபா பார்ட்டிகல் ரேஸ், அதாவது கோல்டு தின் பாயில் கோல்டு எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா ரேஸ் பாஸ் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் ஈஸியாக பாஸ் ஆனிச்சு. ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு, ஆனால் ஃபியூ இடத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. அந்த ரிஃப்ளெக்ட் ஆன பிளேஸ் தான் ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலம் இதுலேருந்து என்ன தெரியுது? அப்சர்வேஷன் மூலம் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே கிடையாது, எல்லா இடத்துலையும் கிடையாது. எலக்ட்ரான்ஸ் ஒரு அரௌண்ட் தி நியூக்ளியஸ் மூவிங் ஆகிட்டு இருக்கும். மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சைட்ஸ் என்ன சொல்லலாம்? மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிகல். எலக்ட்ரான் வந்து மூவிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் மூவிங் ஆகிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் மூவிங் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அது எனர்ஜி லாஸ் பண்ணுது. எலக்ட்ரான் செய்து எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு, ஸோ கண்டினியூஸாக லாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு இப்படி லாஸ் பண்ணிட்டே வந்து ஸோ ஃபைனலாக அந்த கொலைட் வித்து நியூக்ளியஸ்லேயே கொலைட் ஆயிடுது. ஸோ ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. என்ன தெரியுதா? ஸோ எலக்ட்ரான் வந்து அரௌண்ட் தி நியூக்ளியஸ் ஃபாஸ்ட்டாக மூவிட்டு இருக்கும்போது என்ன செய்யுது? எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸ்லி லாஸ் இட்ஸ் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி லாஸ் பண்ண, ஐ மீன்ஸ் ரேடியேஷனாக ஃபார்ம் பண்ணுது. ரேடியேஷன் வந்து எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு ரேடியேஷனாக ஃபார்ம் பண்ணுது. கண்டினியூஸாக லாஸ் பண்ண ஃபார்ம்ல ஃபைனலாக அந்த கொலைட் வித்து நியூக்ளியஸில் கொலைட் ஆயிடுது. ஓகே, அப்போ ஆட்டம் என்னது? கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ திஸ் டசன்ட் ஹேப்பன், த ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். இதுமாரி நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஆட்டங்கிறது ஸ்டேபிள் காம்பவுண்டு. ஆனால் இவர் என்ன செஞ்சார்? எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் பண்ண சுற்றும் பொழுது எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது எனர்ஜி லாஸ் பண்ணுது. என்ன ஃபார்மில் எனர்ஜி லாஸ் பண்ணுது? தட் இஸ் ரேடியேஷன் ஃபார்மில் லாஸ் பண்ணுது. லாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிடுச்சு. எனர்ஜி லாஸ் பண்ண அப்படின்னது ஃபைனலாக என்னது? கொலைடு வித்து நியூக்ளியஸை கொலைட் ஆகிட்டு ஆட்டம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. அப்போ திஸ் டசன்ட் ஹேப்பன்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் இஸ் ஸ்டேபிள். ஆனால் அவர் வந்து என்னது? ஸ்டேபிளை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அப்போ அதோட அடுத்து அனதர் திஸ் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் தேர் எனர்ஜி. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கள் நியூக்ளியஸ் சுற்றி இருக்குனாரு எந்த எனர்ஜியில் இருக்கும், எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. டசன்ட் எக்ஸ்பிளைன் தி எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் அண்ட் தர் எனர்ஜியை பற்றியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்டெபிலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இதுதான் அவருடைய ரூதர்போர்டு மாடல்ஸ்.